வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜை வச்சு காய்கறிகளை ஸ்டோர் பண்ணதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவே மாடியில ஃப்ரிட்ஜில் காய்கறி வளர்த்து பார்த்துருக்கீங்களா? மாடி தோட்டத்துல க்ரோ பேக்லயோ இல்ல வாட்டர் கேன்லயோ செடி வளர்த்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா எதுக்காக இப்படி ஃப்ரிட்ஜில் செடி வச்சு வளர்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃப்ரிட்ஜில் செடி வளர்த்துறதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இந்த பழைய ஃப்ரிட்ஜை வச்சு செடி மட்டும் தான் வளர்க்க முடியுமா? நம்ம மாடி கார்டன்ல புது அப்டேட்டா நிறையவே ஃப்ரிட்ஜ் நம்ம வச்சிருக்கோம். அந்த ஃப்ரிட்ஜில் என்ன புதுசா செடிகளை நட்டோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. Hot to your cages. இது நாட் ஜஸ்ட் யூடியூப் சேனல், இது ஒரு ஃபேமிலியா டெக்னாலஜி, கார்டனிங், வீலாக்ஸ், குக்கிங், DIY-னு 5 தலைப்பின் கீழ வீடியோஸ் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு இந்த ஏரியை பார்த்துருப்பீங்க. எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்களேன். ஓகே, நம்ம கார்டன் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறவங்களுக்கு நிறையவே வித்தியாசமாக சில விஷயங்கள் தென்படலாம். என்ன புதுசாக பூச்செடி வச்சிருக்கோம் அதை காட்ட போகிறோம்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்லை, நிறையவே நம்ம கார்டனில் புது சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் பார்க்கலாம். ஒரு சில செடிகள், மரங்கள், கொடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழமா வேர் போகும். அப்போ இந்த ஆயில் கேனை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுவே வேர் அகலமாக போகக்கூடிய செடிகள் எல்லாத்தையுமே தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வளர்க்கலாங்க. க்ரோ பேக்கில் வச்ச கொடி காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சைஸ் பெருசாக வரல, திரட்சியாகவும் வரல. அதுவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்த்த அதே சொரக்கா எந்த அளவுக்கு சைஸ் பெருசாக வந்திருக்க பாருங்களேன். இதுக்கு காரணம் ஃப்ரிட்ஜில் அதனுடைய வேர் நல்லா பரவி போனது தாங்க காரணம். கார்டனிங் பண்ணுற மற்றவங்க எல்லாருமே ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, அதனால் நாமளும் வைப்போம்னு அதிகமான ஃப்ரிட்ஜ் வைக்கலைங்க. ஒரு ஃப்ரிட்ஜில் செடி கொடிகள் எல்லாமே வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் அதிகமான ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோங்க. ஃப்ரிட்ஜில் செடி வளர்த்துறதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னா, க்ரோ பேக்கில் இந்த மாதிரி செடிகளை வளர்த்தும் பொழுது சில சமயத்தில் அந்த க்ரோ பேக்கு நாளடைவில் கிழிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த கிழிச்சு போகிற க்ரோ பேக் எல்லாம் தான் 100லேருந்து 200 ரூபா 300 ரூபான்னு சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை அதிகமாகுங்க. அதுவே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காய்ல கடையில் போய் பார்க்குறப்போ 80 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது வேஸ்ட்டையும் ரீசைக்கிள் பண்ணலாங்க. 2-3 வருஷத்துலேயே க்ரோ பேக் எல்லாம் கிழிஞ்சிட்டாலும் இந்த ஃப்ரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் இரும்பு மற்றும் உள்ள பிளாஸ்டிக் இருக்கிறதுனால 10 வருஷம் வரைக்கும் கூட வருங்க. மண்ணுக்கு மேலே வளரக்கூடிய செடிகளும் கொடிகளும் படர்ந்து போச்சு அப்படின்னா அதனுடைய வேர்களும் மண்ணுக்குள்ளே படர்ந்து அகலமாக தாங்க போகும். வேர் அகலமாக போகக்கூடிய செடிகளையும் கொடிகளையும் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்க்கலாங்க. அதே போல் செடிக்கு மண் அதிகமாக தேவைப்படுதுனாலும் அந்த செடிகளை ஃப்ரிட்ஜில் வளர்க்கலாங்க. ஒரு ஃப்ரிட்ஜில் எவ்வளவு செடிகளை நடலாம், என்னென்ன விதைகளை போடலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டு விதைகளை எல்லாத்தையும் தேர்வு பண்ணி அந்த விதைகளை விதை நேர்த்தி செஞ்சு நாற்றுக்களை வளர வைக்கிறதுக்குன்னே தனியாக மண்கலவை தயார் செஞ்சு ஃப்ரிட்ஜில் நடுறதுக்கு தேவையான செடிகள் கொடிகளோட நாற்றை விதையிலிருந்து இந்த மாதிரி நர்சரி பாட்டில் வளர்த்தணுங்க. விதைகளை நாட்டெடுக்கிறதுக்குன்னே தனி மண்கலவை தயார் செஞ்சுங்க. அந்த மண்கலவை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், அவசியம் பாருங்கள். அதே போல் ஒரு ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ மண்கலவை தேவைப்படுன்னு ஒரு கணக்கு கண்டுபிடிச்சி மொத்த ஃப்ரிட்ஜுக்கும் மண்கலவை தயார் செஞ்சோங்க. ஒரு ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ மண்கலவை தேவைப்படும்னு அந்த அளவும் பார்த்திங்கன்னா 99% எங்களுக்கு சரியாக வந்ததுங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோங்க. ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், அவசியம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதிக வெயில் படுற இடத்த தேர்வு பண்ணி ஃப்ரிட்ஜை வச்சுட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்கு தேவையான மண்கலவையை நிரப்பிட்டு ஃப்ரிட்ஜில் நடுறதுக்கு விதையிலிருந்து நாற்றுக்களையும் உற்பத்தி பண்ணியாச்சு. அடுத்து என்ன, இந்த நாற்றுக்களை ஃப்ரிட்ஜில் நட வேண்டியது தாங்க. ஒரு இடத்துல செடியை நட்டுட்டு இது என்ன செடின்னு மறந்துடுவோம். செடி வளர்ந்ததுக்கப்புறம் காய் விட்டதுக்கப்புறம் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு நாங்களும் பல தடவை அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்க. ஃப்ரிட்ஜில் என்ன செடி நட்டோன்னு மறந்துடக்கூடாதுன்னு 4 ஃப்ரிட்ஜுக்கு ABCD அப்படின்னு 4 ஃப்ரிட்ஜுக்கும் பேர் வச்சுட்டோங்க. ஒரு ஃப்ரிட்ஜுக்கு 8 செடி, 4 ஃப்ரிட்ஜுக்கு 16 செடின்னு முன்கூட்டியே திட்டமிட்டுட்டோங்க. எந்த இடத்துல எந்த செடியை நட்டோன்னு மறந்துடக்கூடாதுன்னு அந்த இடங்களுக்கு A1 A2 A3 அப்படின்னு A8 வரைக்கும் இடம் பேரை எழுதி அந்த இடத்துல இந்த செடியை நட்டோம் அப்படிங்கிறத டைரியில் எழுதி வச்சுட்டோங்க. 20 இன்ச்சு காராமணி ஃப்ரிட்ஜில் நட்டுவோம். குளத்தையை பெத்தெடுக்கிற ஃபீலிங்கிங்க விதையை நாற்றாக வளர வைக்கிறது. ஃப்ரூட்ஸ் பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. ஓகே, ஃப்ரிட்ஜில் ஒரு மூலையில் அதில் ஆழமாக பறிச்சுட்டு அழகாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றி வச்சுட்டோம். பர்பிள் கோழி அவரை எல்லா நாற்றையும் ஒரே நாளில் வச்சிடலைங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளில் வச்சோம். அதனால் ஒவ்வொரு தடவையும் அந்த லைட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோ இந்த இடத்துல இப்போ மொளாம்பழத்தை நடுறோம் நாங்கள். அதை இப்படி உள்ளே வச்சுக்கிட்டு இது இப்படி முடிக்கணும்.
ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து கார்டனிங் பண்ணுற சுகமே தனிங்க. ஒரே நிமிஷம், நடுவில் அப்படியே கை விட்டு ரெண்டாக பிரி. நீ கொத்தமல்லி கட்டு பிரிப்பில்ல அதே மாதிரி தான். அங்கே கொஞ்சோண்டு வச்சுரு, இன்னும் கொஞ்சம் பிரி. இது இன்னும் கொஞ்சம் பிரி. ஓகே இந்த சைடு இருக்குல்ல, ஓகே இது அப்படி இங்கே வச்சுரு. அந்த 2 இது அங்கே வை அங்கேயே வை, அந்த இடத்துல வச்சுரு, அது கூட வச்சுரு, அங்கே வை. இரு மேச்சேரி கண்ணு வர அதை வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் மொட்டை மாடியிலேயே உற்பத்தி பண்ணி எடுத்துடணும் அப்படிங்கிறது தான் திட்டமிட்டு வச்சுருந்தோங்க. மகாராஷ்டிரா ஊதா வரீங்க. நாம் ஒரு முயற்சி செய்கிறோம்னா நம்மளை பாராட்டுறவங்களை விட இகழ்ந்து பேசுகிறவங்க தான் ஜாஸ்தி இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எதையுமே காதில் வாங்குறது இல்லைங்க. இது பீர்க்கங்க. அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய ஆலோசனையை கேட்குறத விட நாமளாக முயற்சி பண்ணி நான் முயற்சி பண்ணேன் அப்படிங்கிற மன திருப்திக்காகவே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறோங்க. செடி பீன்ஸு ஓகே, அதை வந்து அடுத்த ஃப்ரிட்ஜில் நட்டலாம். இதே மாதிரி தான் ஆடிப்பட்டத்தில் நிறையவே காய்கறிகள் வளர்க்குறோன்னு சொன்னபோது நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அதனுடைய ரிசல்ட் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் நாங்கள் போட்ட அத்தனை விதைகளையுமே முளைச்சி காய்கறியாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அங்கே கூட காட்டு தப்பில்லை. பல வெள்ளரி அழகாக வந்திருக்கு. பல வெள்ளரி ஒவ்வொரு முறையும் புது புது முயற்சிகள், புது புது அனுபவம்னு கார்டனிங் ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஹாபியாக தாங்க இருக்குது. அடுத்தது ரேர் அவரை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா செடியுமே ஒரே நாளில் நடலைங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாரம், 10 நாளைக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு ஒரு தடவை இப்படி மாற்றி தான் நட்டோம். பழவெள்ளரி ரேர் அவரை. இந்த பழைய ஃப்ரிட்ஜை வச்சு செடி மட்டும்தான் வளர்க்க முடியுமா? வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய மண்புழு உரத்தை நிறைய இடத்துல தயாரிச்சுட்டு இருப்பாங்க. மெயினாக செடி வளர்க்குறதுக்கான உரமாக இதை தயாரிப்பாங்க. இந்த மாதிரி பழைய ஃப்ரிட்ஜை பயன்படுத்தி நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் பெட்டை கூட வந்து நம்ம வீட்லேயே தயாரிக்கலாங்க. இந்த வெர்மி கம்போஸ்ட் பற்றி உங்களுக்கு தனியாக பதிவு வேணும் அப்படின்னா வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவசியம் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பேக்யார்டுன்னு சொல்லக்கூடிய வீட்டுடைய பின்புறத்தில் இது மாதிரி ஒரு கம்போஸ்ட் பின் வச்சுருப்பாங்க. கம்போஸ்ட் பின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் மீந்து போகக்கூடிய குப்பைகள் இருக்குது பார்த்தீங்களா, மக்கக்கூடிய குப்பைகளை வச்சு அதில் வந்து உரம் தயாரிப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பழைய ஃப்ரிட்ஜ் வச்சு நம்ம உரங்களை தயாரிக்கலாங்க. இந்த கம்போஸ்ட் பின்னில் உற்பத்தி பண்ணக்கூடிய காய்கறி உரத்தை வீட்டிலேயே எளிமையான முறையில் தயாரிப்பது எப்படின்னு தெளிவான செயல்முறை விளக்கத்தோட ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அவசியம் பாருங்கள். நமக்கு தேவையான உணவை நாமளே உற்பத்தி பண்ணிட்டா இந்த உலகை பல வகையில் மாசுபடுத்துறதை கட்டுப்படுத்தலாங்க. செவுத்தோரமாக 2 ஃப்ரிட்ஜு, இங்கே நடுவில் 2 ஃப்ரிட்ஜு, மாடி தோட்டம் வைக்கணும்னு ஆசை வந்தது பூச்செடிகளை வச்சு வளர்க்கும் பொழுது தாங்க. ஸோ அதுக்காக 2 ஃப்ரிட்ஜ் வச்சுட்டோம். வெஜிடபிள் அண்ட் வெர்மி கம்போஸ்ட்டுக்காக 2 ஃப்ரிட்ஜ் வச்சுட்டோம். இந்த ஃப்ரிட்ஜில் வளரக்கூடிய செடிகளும் கொடிகளும் எப்படி வளருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த செடி கொடிகளை நாங்கள் எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். Until then, it's bye from Rajaram. Thank you.